லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி வந்து கம்பு உளுத்தம்பருப்பு வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கால்சியம் நிறைய இருக்குதுங்க. கம்பும் சரி உளுத்தம்பருப்புலேயும் நம்மளுக்கு சுகர் காரம் எடுத்துக்கலாங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இந்த கம்பு எடுத்துக்கலாங்க. கம்பு வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. வாரத்தில் 2 நாள் இல்லைன்னா 3 நாள் எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லதுங்க உடம்பு. கம்பில் வந்து நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுங்க. அதனால் கம்பையும் கருப்பு உளுந்தும் வச்சு நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஆன் பண்ணிவிட்டு நான் கடாய் வச்சுருக்கேங்க. இந்த கப்பில் தாங்க நான் கம்பு எடுத்துக்கிறேன். 1 கப்பு கம்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி கப்புனா எடுத்துக்கோங்க, கிளாஸ்னால் எடுத்துக்கோங்க. 1 கப்பு கம்பு எடுத்துருக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. நம்ம கம்பை இரும்பு சத்துலாம் நிறைய இருக்குதுங்க கம்பில். அதே போல் வந்து சுகர் காரம் எடுத்துக்கலாங்க. நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் நம்ம கம்பு நிறைய சேர்த்துக்கலாங்க உணவில். லைட்டாக வந்து ப்ரௌன் கலரில் வர்றாங்க. நம்ம வந்து வெடிக்கும் பாருங்கள். அப்போ நம்ம அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த கம்பு எடுத்துடலாங்க. பாருங்கள், கம்பு வந்து நல்லா சிவந்து வந்திருக்குங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பட்டப்பட்டன்னு சவுண்டு வருது பாருங்கள். அப்போ வந்து நம்ம இந்த கம்பை எடுத்துடணுங்க. பாருங்கள், சவுண்டு வருது. இது நல்லா நம்ம சிவக்க வறுத்துட்டா போதுங்க. பாருங்கள், கம்பு வந்து வெடிக்கிற சவுண்டு கேட்குது. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாங்க. கம்பு வறுத்த கடாயிலே இப்போ வந்து நம்ம வந்து உளுத்தம்பருப்பு, கருப்பு உளுத்தம்பருப்பு நம்ம போட்டுக்கலாங்க. அதுவும் ஒரே கப்பு. இதுவும் வந்து நம்மளுக்கு நல்லா வாசனை வருங்க. அப்போ நம்ம எடுத்துடலாம். கருப்பு உளுத்தம்பருப்பு ரொம்ப நல்லதுங்க. தோலோடு நம்ம இந்த வந்து செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே போல் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. மூட்டு வலி, இடுப்பு வலி, கை கால் வலிக்கெல்லாம் ரொம்ப உளுத்தம்பருப்பு வந்து, கருப்பு உளுத்தம்பருப்பு வந்து ரொம்ப நல்லதுங்க. கருப்பாக்கிறதுனால எப்படி வறுப்பட்டதுன்னு தெரியாதுங்க. அதனால் நம்ம வந்து நல்லா வாசனை வருங்க. அப்போ வந்து எடுத்துடலாங்க கருப்பு உளுத்தம்பருப்பு. நம்ம கருப்பு உளுந்து போட்டதுலேயே நம்ம ஒரு 5 பாதாம் போட்டுக்கலாங்க. நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரே ஒரு 5 பாதாம் போட்டிருக்கிறேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. கருப்பு உளுந்தும் வந்து நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. நல்லா வாசனை வருது. நம்ம இந்த கருப்பு உளுந்தை எடுத்துடலாங்க. வறுத்து வச்ச கம்பும் வந்து உளுத்தம்பருப்பும் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாங்க. பாருங்கள், எல்லாம் மிக்சியில் போட்டுக்கலாம். நம்ம கம்பையும் உளுத்தம்பருப்பையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணுங்க. இப்போ வந்து ஏலக்காய் தூள் ஒரு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் பொடி பண்ணது இல்லைன்னா நம்ம வந்து கம்பு வறுக்கிறோம் பாருங்கள், அதுலேயே 3 ஏலக்காவோ இல்லை 4 ஏலக்காவோ போட்டு நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க. அதே போல் பாதாமும் நம்ம 5 பாதாம் போட்டு நம்ம வறுத்துங்க. அந்த பாதாமையும் போட்டுடலாம். இப்போ இதை வந்து நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சின்னு வந்துட்டால் போதுங்க. நீங்கள் ஏலக்காய்க்கு பதில் சுக்கு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கூட வாசனை நீங்கள் சுக்கு போட்டுக்கலாங்க. நான் சுக்கு போடல, அதுக்கு பதில் தான் நான் ஏலக்காய் தூள் போட்டேங்க. நீங்கள் 2ம் பிடிக்கும்னா 2ம் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஏலக்காவும் போட்டுக்கோங்க, சுக்கும் போட்டுக்கோங்க. நம்ம பாட்டிலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 6 மாதம்னா கூட கெடாதுங்க. ஏன்னா நம்ம நல்லா வறுத்துட்டுக்கிறோம். கம்பையும் வறுத்துட்டோம், உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்துட்டுக்கிறோங்க. அதெல்லாம் கெட்டு போகாதுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. இப்போ வந்து எனக்கு வந்து கொஞ்சமாக தேவைங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேங்க. 2 பேர் குடிக்கிற அளவுக்கு நான் எடுத்து காசிக்கிறேங்க. இப்போ வந்து இது நம்ம போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து கட்டி இல்லாத நல்லா கரைச்சிக்கணுங்க. தண்ணி ஊற்றி கட்டி இல்லாத நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சிட்டோங்க. ஏன்னா நம்ம கேஸ் மேலே வச்சோம்னா நம்ம கேஸில் தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா நம்ம போட்டோம்னா பொடி வந்து கட்டி கட்டியாக ஆகிடுங்க, கம்பு பொடி. அதனால் வந்து நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு அப்புறமா வந்து நம்ம காசலாங்க. பாருங்கள், கேஸ் மேலே வச்சுட்டோம். இப்போ வந்து கொஞ்ச நேரம் கைவிடாத சூடாகிற வரைக்கும் நம்ம கைவிடாத கொஞ்சம் கலக்கி கொடுக்கணுங்க. கம்பில் இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னாங்க, காலையில் எழுந்தோடனே டக்குன்னு வந்து ஒரு 2 ஸ்பூனோ இல்லை 3 ஸ்பூனோ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு நம்ம காசி குடிச்சிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு கூட கிளம்பலாங்க. இப்போ வந்து நான் இனிப்புக்கு வெல்லம் எடுத்துருக்கேங்க. வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இல்லை கருப்பட்டியோ எடுத்துக்கோங்க. வெள்ளை சர்க்கரை ஒண்டி தேவையில்லைங்க. வெள்ளை சர்க்கரை போடாதீங்க. நான் வந்து ஆல்ரெடி வெல்லத்துலேயே வந்து லைட்டாக உப்பு இருக்குங்க. நம்ம வந்து கொஞ்சமாக கல் உப்பு பாருங்கள் கொஞ்சம் போட்டுக்கிறேன்.
போட்டுட்டோம்னா நம்ம இனிப்பு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தூக்கி கொடுக்குங்க. வெல்லமும் வேணாம், நாட்டு சர்க்கரையும் வேணான்றவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உப்பு போட்டு கொடுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. சும்மா தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க, தேங்காயும் போட்டுக்கலாம். நம்ம இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. தேங்காய் போட்டோம்னா நான் துருவி வச்சுருக்கேங்க தேங்காய். நம்ம காஃபி டீக்கு பதில் நம்ம இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும்னா நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து சுறுசுறுப்பாக இருக்குங்க. எலும்பு தேய்மானம் இருக்காதுங்க நம்மளுக்கு. தேங்காய் துருவு போட்டு நல்லா கொதிக்குதுங்க பாருங்கள். ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வறுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா டக்குன்னு வந்து இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாதாம் ஓனா கூட நீங்கள் போட்டு கொடுங்க. காஃபி டீக்கு பதில் ஹெல்த்தியான கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தங்க நம்ம. நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.